முத்துராமலிங்க தேவர் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல் விதித்து கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஹரிதாஸ் இணைகிறார். ஹரிதாஸ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்பொழுது கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்று கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்னரே முத்துராமலிங்க தேவர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக கோவை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று அந்த வழக்கில் தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்வதற்காக போலீசார் 4 நாட்கள் அனுமதி வேண்டி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள JM4 நீதிபதி முன்பு மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. அதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் கோவை JM4 நீதிமன்றத்திற்கு போலீசாரால் அழைத்து வரப்பட்ட அவரிடம் தொடர்ந்து நீதிபதி விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதி கோரி, அதாவது 4 நாட்கள் விசாரணைக்கு அனுமதி கோரி மனு அளித்திருந்த நிலையில் ஒரு நாள் மட்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்த சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு முன்பாக நீதிமன்ற நுழைவாயில் நுழைந்தவுடன் தன்னை கண்டு அஞ்சும் அளவுக்கு இந்த திமுக அரசு உள்ளது, அதனால்தான் தன் மீது 2வது முறையாக குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது என்று கோஷமிட்டவாறே உள்ள நீதிமன்றத்திற்குள்ளே சென்றதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது தொடர்ந்து கோவை மாநகர போலீசார் ஒரு நாள் நீதிமன்ற காவலில் அவரை வெளியே எடுத்துள்ளனர். அவரிடம் அடுத்த கட்டமாக இந்த முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாளை மாலை அவரை மீண்டும் கோவை JM4 நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். இதற்கிடையில் ஒரு நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் 2வது முறையாக குண்டாஸ் வழக்கம் போடப்பட்டுள்ள சூழ்நிலையில் கோவை மாநகர போலீசார் ஒரு நாள் விசாரணை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.